ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். என்ன கொட்டுறது பார்த்தீங்களா? சூப்பரான டேஸ்டியான கோதுமை அல்வா எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த அல்வா ரொம்ப நல்லா வந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணியிருக்கேனோ அதை பார்த்து பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோன்றதா? இன்னும் கூட நெய் போட்டிருக்கலாம், நான் கொஞ்சமாக தான் போட்டேன். இப்போ பாருங்கள், அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு முந்திரியை ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தேன்னா அதை அப்படியே மேலே போட்டு உங்களுக்காக காமிக்கிறேன். அப்படியே நாக்கில் எச்சு உறுதில்லை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நான் சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை நான் முதலையே ஏன் காமிக்கிறேன்னா, ஒரு அடுப்பு தானே வச்சுருக்கேன். நீங்கள் 2 அடுப்பு இருந்ததுன்னா கோதுமையை வறுக்கிறீங்கள அப்போ பண்ணால் போகிறோம், ஏன்னா அது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதனால் சொல்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கப்பில் 1/2 கப்பு கோதுமை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான நெய்யை ஊற்றணும். கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ கோதுமை எடுத்துருக்கோமோ அவ்வளோ நெய் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு நெய் இல்லைனாலும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான முந்திரியை இந்த நெய்யில் வறுத்து எடுத்துட்டுருங்க. அதாவது நம்ம கோதுமை ஒரு சின்ன கப் எடுத்துருக்கோன்னா அந்த கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. அதுதான் கணக்கு, 1:1 அந்த கணக்கு, சரிங்களா? இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டோம். அந்த நெய்யில் என்ன பண்ணுறோம், இந்த கோதுமையை நல்லா பொரிக்கணும். பொரிஞ்சு அது கலர் மாறும். அந்தளவுக்கு நீங்கள் அழகாக பொறுமையாக எதையுமே சிம்மில் பண்ணுங்கள், நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களா எப்படி நம்ம கலர்றோன்ட்டு அந்த நெய்யெல்லாம் குடிச்சுண்டு அந்த கலரே சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள், அந்த கோதுமையை கலர். இப்போ நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். 1 கப்பு கோதுமைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்து இன்னொரு பக்கம் பர்னரில் நல்லா கொதிக்க வச்சுடுங்க. கொதிக்கணும் தண்ணி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணோம்ல, அந்த இதை இப்போ இதில் சேர்த்துடுறோம். அந்த மாதிரி வறுக்கும்போதே இன்னொரு பக்கத்தில் கேரமலைஸ் பண்ணிங்கன்னா ஆகிடும். அதை எடுத்து இதில் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நான் சொன்னேன் இல்லையா 2 கப்பு தண்ணி கொதிச்சுட்டே இருக்கணும்னு, அந்த தண்ணி தான் இதில் நீங்கள் சேர்த்து வேக வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டு பச்சை தண்ணி போட்டு கிளறிடாதீங்க. பக்கத்தில் இன்னொரு பர்னரில் 2 கப்பு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டுருங்க. கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறிண்டே இருந்தீங்கன்னா நம்மளோட அல்வா பதத்துக்கு சூப்பராக கோதுமை வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கப்புக்கு 1 கப்புக்கு மேலேயே அதாவது 1/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன் நான். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதனால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சர்க்கரை இனிப்பு தேவைன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுது. சர்க்கரை கரைஞ்சது அப்படியே செண்டு மாதிரி அப்படி தனியாக வரும். வந்ததுன்னா நம்ம இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான் ப்ராசஸ்ஸே. பாருங்கள், சர்க்கரை போட்டோம், கரைஞ்சிடுத்து. இப்போ பாருங்கள் எப்படி வந்துடுது, அந்த அல்வா பதம் வந்துடுதா தெரியறதா உங்களுக்கு? அப்படி சுரண்டுட்டு வரும். நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா வரும். பாருங்கள், நம்மளோட எம்மி அல்வா, கோதுமை அல்வா ரெடியாக எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. எப்பவும் போல் ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.